சண்முகம் டான்ஸ் கலையறப்ப இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் சாரோட சிறந்த லெக் மூவ்மெண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அவரோட ஃபேவரட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் சாரோட சேர்ந்த ஆன பாட்டிலேருந்து எல்லா பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் மூவ் லெக் மூவ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த மூவ்மெண்ட் தான் போடுவார். இப்போ இந்த மூவ்மெண்ட் நீங்கள் நிறைய பேர் போகணுன்னு ஆசைப்பட்டுருப்பீங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லி மிஸ் பண்ணியிருப்பீங்க. இது எப்படி ஈஸியாக தான் சொல்லி தரணும்னு நான் சொல்லி தரப்போகிறேன். பார்த்துங்க, இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு உங்களோட லெக்கோட ஹீல் வந்து வி ஷேப்பில் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வி ஷேப்பில் வச்சுக்கிறீங்க. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் லெக்கோட ஹீலை இப்படி மூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நேராக இருக்கும். இப்போ இந்த நேராக இருக்கிறத ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இந்த லெக்ஸை இப்போ இந்த லெஃப்ட் லெக்கோட டாயை தூக்கி கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக்குமே என் ஷேப்பில் இருக்கும், இந்த ஷேப். இப்போ இங்கே இருக்கிறத இந்த ரைட் லெக்கோட டாயை தூக்கி இப்போ நோக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு லெஃப்ட் லெக்கோட ஹீலை தூக்கி கரெக்டாக மூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஷேப் மறுபடியும் வந்துடும். இப்போ மறுபடியும் வந்து மறுபடியும் 1 மறுபடியும் இங்கே ஃப்ரண்ட் பேக் ஈஸி தான். பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் லெக் பேக் ரைட் லெக் ஃப்ரண்ட் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட் ரைட் லெக் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா வி என் வி என் வி. இப்போ இது வந்து ஃபஸ்ட் பேசிக். இது வந்து சிங்கிளாக நம்ம மூவ் பண்ணுறோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் மூவ் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம், செகண்ட் பேசிக். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 2 3 4 இப்படி நம்ம மூவ் பண்ணுறது ரெண்டு லெக்குமே அட் அ டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம மைண்ட் கண்ட்ரோல் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரைட் லெக்கோட ஹீலும் லெஃப்ட் லெக்கோட டாய் இது ரெண்டையும் அட் அ டைமில் ஒரே டைமில் நம்ம இது பண்ணிடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இதுதான். இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம அட் டைமில் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு இது கண்ட்ரோல் வருது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்ம 1 2 3 4 அப்படின்னு பண்ணுறத 1 2 3 4 5 6 7 8 இதுதான் பொசிஷனுக்கு வந்துடும். இப்படி வந்ததை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போதே உங்களுக்கு 90% ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடுது. இப்போ அதுக்கப்புறமேட்டு நம்ம அது எப்படி அந்த லாரன்ஸ் சாரோட மூவ்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம போகணும் பார்த்தீங்கன்னா 1 2 பிரேக் 1 2 பிரேக் 1 2 பிரேக் 1 2 பிரேக். இந்த லெக்கை வந்து பிரேக் பண்ணி நிறுத்தி வைக்கணும். அப்போ நிறுத்தும் போது என்னாச்சுன்னா சாரோட மூவ்மெண்ட்டு உங்களுக்கு கிளியராக வரும். எப்படின்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 சிம்பிள். இப்போ நீங்கள் இந்த மூவ்மெண்ட்டு ஈஸியாக நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சு பண்ணலாம்.